ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீடு தான் என் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம தாளிப்பு வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து தாளிப்பு வடகம், கருவடகம் அப்படின்னு ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே செய்முறையெல்லாம் ஒன்று தான். இதை போட்டு நம்ம குழம்பு தாளித்து செய்யும் போது நம்மளோட குழம்பு இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். இது தாளிக்கும் போதே வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தாளிப்பு வடகம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, எத்தனை மாதம் ஆனாலும் கெட்டு போகாத தாளிப்பு வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவடகம் போடுறதுக்கு நான் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். ரொம்ப க்ளீனாக உரிக்கணும்னு இல்லை, இப்படி முனையையும் அடியையும் கட் பண்ணி மேலாப்பில் உள்ள தோலை மட்டும் உரித்து வச்சா போதும். அடுத்தது இதை வந்து 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பொடிசாக வெட்ட முடிஞ்சால் வெட்டலாம். நிறையா வெங்காயம் இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் பல்ஸில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நானே இப்போ இந்த வெங்காயத்தை கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் தொடச்சி வச்சுருக்கேன். ஈரத்தோடு போடக்கூடாது, அப்புறம் கருவடகம் கெட்டு போயிடும். அதனால இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அது பொடிசாக வெட்டின மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பொடிசாக வெட்ட முடிஞ்சால் வெட்டி எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நிறையா வெங்காயங்கும் போது ரொம்ப நேரம் ஆகும். நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் செய்யக்கூடாது, சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் பொடிசாக வெட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ன்றதுனால 1-2 போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். நான் வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நெய்ஸாகவும் அரைக்கக்கூடாது, முழுசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து இப்படி புழிஞ்சோம்னா தண்ணி வரும். அதுக்கு வேற ஒரு ஐடியா இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன். அப்படியே வச்சோம்னா கெட்டு போயிடும். நம்ம அரைச்ச வெங்காயத்தில் வந்து 1 ஸ்பூனு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். மஞ்சத்தூள், கல்லுப்பு எல்லாத்தையும். வெங்காயத்தில் உள்ள ஈரத்துலேயே கல்லுப்பு கரைஞ்சிரும், அதனால அப்படியே கட்டி கட்டியாக கிடக்குன்றதெல்லாம் கவலை வேண்டாம். நல்லா மஞ்சத்தூள் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை நல்லா கலந்துட்டேன். நல்லா வெயில் அடிக்கும் போது இந்த வெங்காயத்தை அப்படியே காய வைக்கணும். இப்படி வச்சு நல்லா பரப்பி விட்டு நல்லா வெயிலில் கொண்டு போய் வெங்காயத்தை காய வைக்கணும். வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சோம்னா வீணாக போயிடும். நல்லா வெயில் காலை டைம்லேயே இந்த மாதிரி செஞ்சு காய வச்சானா ஒரு நாள் ஃபுல்லாக வெங்காயம் நல்லா வெயிலில் காயிட்டோம். நான் கொண்டு போய் வெயிலில் வச்சுட்டு வந்து காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நம்ம காலையில் வெயிலில் வெங்காயத்தை காய வச்சுருந்தோம். பாருங்கள், வெங்காயத்தில் உள்ள ஈரப்பசையெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. ரொம்ப சொதன்னு இருக்கும் மிக்சியில் போட்டதுனால. இப்போ வெயிலில் ஓரளவுக்கு காலையில் 10 மணிக்கு வச்சு சாயந்தரம் ஒரு 5 மணி போல் எடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருக்கும். இப்போ இதை ஃபேனில் ஒரு அரை மணி நேரம் உலர வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் சொதன்னு இருந்துச்சுன்னா நம்ம மித்த பொருட்கள்லாம் சேர்த்து உருண்டை பிடிக்கும் போது நல்லா வரும் ஸ்ட்ரக்சரு. அப்போ காய இன்னமும் சுருங்கும். இப்போ இது எல்லாமே கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ இதில் என்ன தேவையான பொருட்கள்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சீரகம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 50 கிராம் சீரகம் இருக்கும். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு 1.5 கைப்பிடி அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கணும். இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வரும் சீரகம், 50 கிராமு. அதே மாதிரி கடுகும் ஒரு 50 கிராம் கடுகு. நம்ம இப்போ போடுற பொருள்லாம் ஒரு 1/2 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் 1/2 கிலோ வெங்காயத்துக்கு இப்போ நான் சொல்கிற அளவில் சரியாக இருக்கும். 50 கிராம் சீரகம், 50 கிராம் கடுகு, ஒரு 25 கிராம் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து 50 கிராம் அளவுக்கு சேர்க்கக்கூடாது, சீரகம் மட்டும்தான் அதிகமாக சேர்க்கணும். வெந்தயமும் சேர்க்கணும், அதே மாதிரி வெந்தயம் ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். வெந்தயம் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தா போதுமானது. ரொம்ப போட்டால் அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும் தாளிக்கும் போது. அடுத்து உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கலாம், தோல் உளுந்தும் சேர்த்துக்கலாம். ஆனால் தோல் உளுந்து சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தாளிக்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தோல் உளுந்தே சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, டேஸ்ட்டுக்காக மட்டும்தான், மிளகு அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுமானது. அடுத்தது பெருங்காயத்தூளுமே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன். ஒரு 10-15 பல் பூண்டை அரைச்சிலாம் போடக்கூடாது, நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து இது வந்து 50 கிராம் விளக்கெண்ணெய். இதில் வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி பிசைஞ்சு ஊற்றிக்கலாம். நான் வந்து 25 கிராம் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கணும். சீரகம், மிளகு, கடுகு எல்லாம், பெருங்காயம் எல்லாம் வெங்காயத்தில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறிக்கலாம்.
கிளறும் போதே அந்த விளக்கெண்ணெய் நம்ம போட்ட சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் அதோட வாசனையே நல்லாயிருக்கும். இன்னும் காய காய இன்னும் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வெங்காயத்தோட நம்ம கலந்த எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டேன். அந்த விளக்கெண்ணையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டேன். எல்லா பக்கமும் அந்த கடுகு சீரகம்லாம் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே நல்லா டைட்டாக அமுக்கி அந்த விளக்கெண்ணையில் ஊறுற அளவுக்கு நல்லா டைட்டாக அமுக்கி வச்சிடணும். நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெங்காயத்தை காலைலேருந்து காய வச்சுருக்கோம். சாயந்தரத்துக்கு மேலே தான் இந்த கடுகு சீரகம்லாம் சேர்த்துருக்குறோம். இப்போ வந்து இந்த ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற்றின விளக்கெண்ணையில் அந்த வெங்காயமும் நம்ம போட்ட அந்த மசாலாவும் அதாவது கடுகு சோம்பு சீரகம் எல்லாம் சேர்ந்து நல்லா அமுக்கி வச்சு ஊற வைக்கணும். இதை வந்து ஒரு தட்டு போட்டு எதுவுமே இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அமுக்கி அப்படியே ஒரு நைட்டு ஃபுல்லாக விட்டுறலாம். நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் காலையில் எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி வெயிலில் வைக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நான் காலையில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விளக்கெண்ணெயில் ஊற வச்சது வந்து நல்லா ஊறிடுச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இது ஊறணும். அப்போ தான் வந்து நல்லா எண்ணெயெல்லாம் உறிஞ்சி நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ காலையிலேயே ஊறினா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கா, இதை இப்படி எடுத்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் இன்னொரு கலந்து இப்படி பெரிய சைஸ் உருண்டையாக உருட்டி இப்படி பிடிச்சிங்கன்னா புடியும், நல்லா உருண்டை புடியும். இப்படி இறுக்கமாக நல்லா உருட்டி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக உருட்டி இதை இப்படி ஒரு தட்டில் வச்சுருவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி இதே மாதிரி எல்லாத்தையும் இப்படி உருட்டு நல்லா அப்படி அமுக்கி உருட்டுவோம். இந்த வேலையை காலையிலே செஞ்சால் தான் வெயிலில் வச்சா காயும், உள்ளே வரைக்கும் காயணும். அதனால நல்லா வெயில் காலத்தில் இதை செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா காயும். இந்த மாதிரி உருட்டி உருண்டை பிடிக்க வரும். இது ஃபுல்லாக நம்ம ஊற வச்சதுனால இது வந்து உருண்டை பிடிக்க வரும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுட்டு காட்டுறேன். நான் எல்லாத்தையும் நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன். நல்லா இறுக்கமாக உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இதை கொண்டு போய் நம்ம வெயிலில் வச்சிடலாம். அவ்வளோதான். இனிமேல் இது வந்து காய காய நம்ம இறுக்கமாக அமுத்தி உருட்டி அப்படியே வெயிலே வைக்கணும். அது மட்டும்தான் வேலை. நல்லா காயணும். நல்லா இந்த இவ்வளோ பெருசாக உருட்டி வச்சுருக்க உருண்டை வந்து பாருங்க, எவ்வளோ பெருசாக உருட்டி வச்சுருக்கேன். ஆனால் இந்த உருண்டை பார்த்திங்கன்னா அப்படியே சின்னதாக மாறிடும். அந்த அளவுக்கு நல்லா காயணும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கொண்டு போய் வெயிலில் வச்சுட்டு வந்துடலாம். வெயில் கொண்டு வந்தாச்சு. சரியான வெயிலாக இருக்குது. ஆனால் காலை டைம்லேயே வச்சிடணும். அப்போ தான் பொழுது வரைக்கும் நல்லா இறுக்கமாக காய வரும். நல்லா காயிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எடுத்து வெயிலில் வச்சுக்கிட்டே இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. இது அப்படியே காயட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 நாள் ஆயிருக்கு நல்லா காய வச்சு. நம்ம முன்ன வச்சதுக்கும் இப்போக்கும் வித்தியாசம் தெரியும். முன்ன வந்து நல்லா தொட்டோன்னே அமுங்கும். இப்போ நல்லா இப்படி அமுக்குனா அமுங்கும். மேலையெல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் உள்ளேலாம் இன்னும் நல்லா காயலை. உள்ளேலாம் இன்னும் கொஞ்சம் காயணும். அப்போ என்ன செய்யணும், டெய்லியும் காய வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நல்லா அமுக்கி உருண்டை பிடிச்சி இப்படி வச்சிடணும். நல்லா காஞ்சிரும். இப்படி அமுங்கினாலும் உடையாது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக காயணும். இது இன்னும் காய பத்தாது. 2 நாள் தான் ஆயிருக்கு. குறைஞ்சது ஒரு 10-15 நாளாவது ஆகும். அப்போ தான் நம்மளோட கருவடவும் ரெடி ஆகும். அப்படியே இதை கொண்டு போய் வெயிலே வச்சிடலாம். காயட்டும், நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போது 10 நாள் ஆயிடுச்சு. நல்லா காஞ்சிருச்சு உருண்டை. உள்ள வரைக்கும் நல்லா காஞ்சிருச்சு. நான் இப்போ ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உள்ள வரைக்கும் நல்லா காஞ்சிருச்சு. ஈரப்பசமே இருக்காது. நல்லா காஞ்சிருக்கும். கொஞ்சம் கூட ஈரப்பசையே இருக்காத அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. அந்த இப்படி அமுக்கணும்னா அந்த எண்ணெய் மட்டும் தான் பாருங்க, அந்த ஈரமே இருக்காது. இந்த அளவுக்கு வச்சா மட்டும்தான் வெங்காயம் கருவடகம் வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இது நல்லா இப்போ காஞ்சிருச்சு. இது இன்னும் எத்தனை மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. கொஞ்சம் கூட கெட்டு போன ஸ்மெல்லே வராது. அப்படியே அந்த தாளிக்கும் போது நல்ல மணமாக இருக்கும். எஸ்பெஷலி வந்து இந்த மீன் குழம்பு, புளிச்சக்கீரை இதெல்லாம் போட்டு செய்யும்போது இந்த கருவடகத்தை ஒரு 2-3 எடுத்து போட்டு அப்படியே தாளித்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். நம்மளோட சுவையான சாப்பாடை இது மேலும் சுவையாக்கிடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.